சிவாஜி மகாராஜா தன்னுடைய குருவான சமர்த் ராம்தாஸ் சுவாமிகிட்ட போய், சுவாமி எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டார். சுவாமி சொன்னார் ரெண்டே வார்த்தையில், அசாத்திய சாதாவே. எது எல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சாதிக்க முடியாதது சாதிச்சு காட்டுன்னு சொன்னார். அந்த வாக்கை அப்படியே பின்பற்றி வந்திருக்கிறவர் நம்முடைய பரமேஸ்வரனும் அவருடைய சகோதரர்களும். ராத்திரி பகலா மூச்சு காற்று இதுதான், கனவு இதுதான், எப்போ பார்த்தாலும் ஃபோன் வரும். அப்படி கடுமையாக உழைச்சவர். இந்த வருஷம் நிதி கொடுத்தவர்கள், நாளைக்கு மறுபடியும் நிதி கொடுக்க போகிறவர்கள் அடுத்த மகோத்சவத்துக்கு, அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது பணம் இல்லாத எவ்வளவு திணறணும், இப்பவும் திணறிட்டு இருக்கணும், முடியல, மூச்சு விடலை, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதனால் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு துண்டு எடுத்துட்டு நேரம் வருவாங்க. ஒவ்வொருத்தரையும் வரமாட்டாங்க, அப்படியே ஸ்லோவாக ராமநாமம் சொல்லிட்டே போவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து அதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு நிம்மதியாக இருக்கும், உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்க நம்ம சகோதரர்கள். காவல்துறை சில பேர் எதிரியாக பாவனை பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா அந்த நாட்டில் அமைதி இருக்க முடியாது. காவல்துறையினர் நம்முடைய சகோதரர்கள் தான். நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறக்க கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நன்றி உணர்வுனால கைதட்ட சொல்கிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இடியே வாங்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் திட்டே வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பை நம்ம எப்பொழுதும் கொடுக்கணும், நம்முடைய ஆதரவு கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். பல பத்திரிகைகள் காசு பணம் வாங்காத விளம்பரம் பண்ணியிருக்காங்க. சாதாரண விளம்பரம் பண்ணோம்னா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, ஒரு பக்கத்துக்கு இத்தனை லட்சம் கேட்பாங்க. பல பத்திரிகைகள் ஒரு காசு கூட வாங்காத இந்த விளம்பரம் போட்டிருக்காங்க. டிவி சேனல் பல பேர் இந்த நிகழ்ச்சிகளை இப்படி நடக்க போகுதுங்கிறது மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இங்கே சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சுந்தர் ஆளை பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்க. எங்கேயாவது பாராட்டிடுவாங்களோன்னு பாராட்டு கண்டு பயப்படுறவங்க. அந்த சுந்தர் டிவி சேனலில், இந்த கேபிள் டிவியில் ஒரு மாதமாக போட்டிருக்கார். அது மாதிரி இன்னும் பல டிவி சேனல், இந்த பகுதிகளெல்லாம் பிரபலமான சேனல்லாம் இப்போ இதை லைவாக காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விழா நடக்கிறத உட்காருங்க, ஒன்றும் இல்லை, பட்டாசு தான் வெடிக்குது, ஆபத்து ஒன்றும் இல்லை, உட்காருங்க. இன்னும் குண்டுலாம் ஒன்றும் அடிக்கல, உட்காருங்க. இனிமேல் யாரும் அங்கே பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. இனிமேல் யாரும் வெடிக்கக்கூடாது, ஒரே தடவை தான். யாரோ ஒருத்தர் நம்ம பின்னால் கழுத்தை பிடிச்சி தள்ளி இந்த காரியத்தை செய்ய வைக்கிறாங்க. நான் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அந்த சுபாவமே கிடையாது. நான் ஒரு போராளி. இந்துக்களுக்காக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஓடுவேன், தகராறு பண்ணுவேன், அடி வாங்குவேன், ஜெயிலில் இருப்பேன். இப்படியே பழக்கமாகிடுச்சு. இந்த நிலைமையில்